என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமியினுடைய இந்த வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன்னை கண்கலங்க வைத்தவர்களை கதிகலங்க வைக்க இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அஷ்டமியினுடைய விடியல் என்பதனால் சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமான காலபைரவரும் அஷ்டமிக்கு உகந்தவளான பிரத்யங்கராதேவி இன்று உன் இல்லத்திலிருந்து உன்னை கண்கலங்க வைத்த பலருக்கு கதிகலங்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்க வருகிறார்கள். என் குழந்தையே, இந்த நல்ல செய்தியை தெரிந்து கொண்ட மகிழ்ச்சியோடு நிச்சயமாக என் குழந்தை இன்று உன் தாயானவள் இந்த வெற்றி விடியலை உனக்கு முழுமையாக கொண்டு வந்து சேர்க்க நினைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் என்னை எக்காரணம் கொண்டும் நீ தள்ளிவிட்டு விடாதே. என் குழந்தையே, வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்பது உன்னுடைய இலக்காக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த நேரத்தில் என் குழந்தை நீ எப்பொழுதும் யாரோடும் சண்டை போடாதே. ஏன் தெரியுமா? அதில் உனக்கு நேரம் வீணாகி கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. நாயிடம் கடிபடுவதை விட நாய்க்கு வழி விடுவது மேல் என்று நினைத்து நம்மோடு சண்டைக்கு வேண்டும் என்றே வருகின்ற இந்த மனிதர்களிடத்தில் இருந்து நீ விலகிச் செல்வது உனக்கு நல்லது. என் குழந்தையே, 1000 பேரிடம், ஏன் 1,00,000 பேரிடம் கூட யோசனைகளை கேட்கலாம். ஆனால் முடிவு என்பது நீ மட்டுமே எடுப்பதாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ செல்கின்ற பாதையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் சரி என் பிள்ளையே, அது தடைகள் இருந்தால் மட்டும்தான் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்ற அர்த்தத்தை அதை வைத்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தடைகள் எதுவுமே இல்லாமல் நீ முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்றால் அது நீ போகின்ற பாதை அல்ல, வேறு யாரோ போன பாதை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வேறு யாரோ சென்ற பாதையில் நீ பயணித்தால் அதில் உனக்கு என்ன கிடைக்கும்? எந்த அனுபவமும் உனக்கு கிடைக்காது. கிடைக்கின்ற வெற்றி கூட இன்னொருவன் பெற்ற வெற்றியாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் இந்த வாழ்க்கையில் செய்கின்ற எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக என்னவென்று புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடப்பதையெல்லாம் உணராமல் நாம் எந்த ஒரு சூழ்நிலையையும் பெரிதாக கண்டுகொள்ளாமல் இப்படியே இருந்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. என் குழந்தையே, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை சற்று கவனத்தோடு இருந்துவிட்டால் நிச்சயமாக வருகின்ற காலம் உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும். என் குழந்தையே, இங்கு அன்பான மனிதர்களை பார்ப்பது மிகவும் கடினமான விஷயமாக மாறிவிட்டது. அன்பான பிள்ளைகளை பார்ப்பதும் இங்கு மிகவும் கடினமான சூழ்நிலையாக மாறிவிட்டது. என் குழந்தையே, நிச்சயமாக இன்று ஆடி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை. அம்மன் அருளால் உனக்கு நலமுடன் இந்த நாள் தொடங்க வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமை உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய மனதிலும் சரி, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்றெல்லாம் இனி கலங்காதே. உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பு என்றும் உன்னை முழுமையாக தொடரும் என்பதனை நீ உறுதியாக நம்பினால் போதும். உன்னோடு நான் வருகின்ற இந்த காலம் மட்டும் இனி உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகியினுடைய அன்பு நிச்சயமாக அவ்வளவு சுலபமானது அல்ல. யாருக்கு கிடைக்கும் என்பதில் பல சிக்கல்கள் அதில் இருக்கின்றது. தாயானவள் பல சோதனைகளை கொடுத்து பல வேதனைகளை கொடுத்துதான் உன் அருகில் நிற்கின்றேன். அதனால் நடப்பதையெல்லாம் எண்ணி கலங்காமல், உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நினைத்து வருந்தாமல், இன்றும் என்றும் என்றென்றும் உன்னையே சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களுக்கு நீ எப்பொழுதும் உண்மையாக கட்டுப்பட்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும். அது ஒன்றே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நல்லபடியாக கடத்தி கொண்டு செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரிருந்து உனக்கு எதை கொடுக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டாயானால்
நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி தரும். யாரையும் பற்றி பெரிதாக கண்டு கொள்ளாமல், யார் என்ன செய்தாலும் அதை பெரிதிப்படுத்தி கொள்ளாமல், நீ செல்கின்ற பாதை சரியென்று நீ நினைக்கும் பொழுது, உன் மனசாட்சி உனக்கு சரியான பதிலை கொடுக்கும் பொழுது, நிச்சயமாக அந்த பாதையில் நீ பயணிப்பதில் எந்த தவறுமே இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையை, நம்பிக்கையோடு தான் நாம் இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியிலும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் அந்த நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத பல மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். உன்னுடைய கண்ணீரை காண இவர்கள் துடிக்கிறார்கள். தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு உன்னை காயப்படுத்த நினைப்பதில் என்ன இருக்கிறது? அது உனக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கண்டு என் பிள்ளை நீ கலங்காமல் இரு. இந்த நிலையில் என் பிள்ளை பதறாமல் இரு. உன்னை வேண்டும் என்றே சூழ்ச்சிகளுக்குள் சிக்க வைக்கவும், உன்னை வேண்டும் என்றே வேதனைப்படுத்தவும், அவர்கள் செய்த தவறு என்னவோ நீ செய்தது போல உன் மீது சித்தரிக்கவும் இவர்கள் முயற்சிகளை எப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த முயற்சிகளை கண்டு என் பிள்ளை ஒருபோதும் பதறிவிடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி ஒருபோதும் நீ கலங்கி விடாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கடைசியில் இதன் முடிவை நான் உனக்கு சாதகமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கானவற்றை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க எப்பொழுதும் மன உறுதியோடு வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் தடுத்தாலும் நின்று விட மாட்டாள் இந்த வராகி. யார் உனக்கு இதை செய்யக்கூடாது என்று சொன்னாலும் அதை நான் கேட்டுவிட மாட்டேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை தேடி வரும் பொழுதும், இந்த வாழ்க்கை உனக்கு மன உறுதியை கொடுக்கும் பொழுதும், என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக அந்த நொடிப்பொழுதில் கவனித்து விட்டாயானால், இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போவதை நீயும் தெளிவாக புரிந்து கொள்வாய். நம்மை சுற்றி இந்த மனிதர்கள் நடத்துவது என்னவென்பதனையும் என் குழந்தை நிச்சயமாக நீ முழுமையாக உணர்ந்து விடுவாய். நாம் வேண்டாம் என்று சொன்ன பொழுதிலும் கூட இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு கஷ்டத்தையோ ஒரு சந்தோஷத்தையோ கொடுக்கிறது என்றால் அதுதான் உனக்கு சொந்தமானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கை என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று தெரிந்து கொள்ள, நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை என்னவென்று பெற்றுக் கொடுக்க இந்த வாழ்க்கை தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அத்தனை உண்மைகளையும் என்னவென்று நடத்தி கொடுக்க வேண்டும். அதுவரையிலும் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு கொடுக்கும்படி, இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் நடத்தும்படி எப்பொழுதும் இந்த வராகி உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, எப்பொழுதுமே ஒரு சண்டைகளோ சச்சரவுகளோ இருந்தால்தான் அந்த உறவுகள் உயிரோடு இருக்கிறது என்ற அர்த்தம். ஆனால் அவையெல்லாம் தீரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இழுத்துச் செல்வதோ அல்லது வேண்டும் என்றே நடத்தக்கூடிய விஷயங்களாகவோ இருக்கக்கூடாது. ஏனென்றால் உறவுகள் அமைதியாகிவிட்டால் அந்த உறவுகளுக்குள் உயிரே இருக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீ அமைதியாக ஒரு உறவை கடந்து செல்கிறாய் என்றால் அந்த உறவின் மீது உனக்கு எந்த ஈடுபாடும் இல்லை. அவர்களோடு இனி தொடர வேண்டும் என்ற விருப்பம் உனக்கில்லை என்ற அர்த்தமாக அது மாறிவிடும். அது என்றாவது ஒரு நாள் உனக்கு வினையாக முடியும். ஒட்டு மொத்தமாக உன்னுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கிவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைப்பதில் நிச்சயமாக பெரும் கவலை இல்லை என்றாலும் தனக்கு வேண்டியவர்களையே நாம் கண்ணீர் விட வைப்பது என்பது நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அல்லவா? வெற்றி என்பது கதவு போல, அதனை நீ தட்டி பார்த்தும் திறக்கவில்லை என்றால் முட்டி பார்க்க வேண்டும். முட்டி பார்க்கும் திறக்கவில்லை என்றால் அதை தகர்த்தெறிந்து உன் வெற்றியை நோக்கி நீ பயணிக்க வேண்டும்.
எந்த இடத்திலும் வெற்றியை ஒருபோதும் விட்டுவிடாதே. எந்த சூழ்நிலையிலும் உன் வெற்றியை தாண்டிய ஒரு இலக்கை நிர்ணயிக்காதே. என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் நீ முழுமையாக இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய அத்தனையும் நல்லபடியாகவே நடக்கும். கடல் அமைதியாக இருக்கும் வரைதான் அதிக கப்பலும் கம்பீரமாக மிதக்கும். காற்றின் வேகத்தில் கடல் சிறிது திசை மாறினால் கப்பல் அந்த இடத்திலேயே மிதக்க முடியாமல் கவிழ்ந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. கப்பலினுடைய கட்டு மரம் கூட அந்த இடத்தில் மிஞ்சி நிற்காது. அத்தனையும் அங்கிருந்து அழிந்துவிடும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை நாம் அதிகமாக சோதிக்க நினைக்கக்கூடாது. யாரோடு என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், நாம் என்னவாக நடந்து கொள்கிறோம் என்பதில் எல்லாம் நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லாமும் நமக்கான மன நிறைவை முழுமையாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நமக்கான மாற்றங்களையும் நமக்கான மன உறுதிகளையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நீ நிலையாக தெரிந்து அத்தனைக்கும் உனக்கு வேண்டியதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க எந்நாளும் என் பிள்ளை நீ தயாராக இருந்து கொண்டே இரு. என் குழந்தையே, இதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை மறக்காதே. இதுவரையிலும் நீ சந்தித்த விஷயங்களை மறக்காதே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு அனுபவங்கள் என்பதனை மறக்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. முன்னின்று உன்னால் எதையெல்லாம் நடத்த முடியுமோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு நிறைவாக நடத்தி தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுபோன்று ஒரு விஷயத்தை நாம் உணரும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நினைத்து கலங்காதே. வருகின்ற அத்தனை வெற்றிக்கு பின்னாலும் உன்னுடைய முயற்சிகள் உன்னை தாங்கி நிற்கும் என்பதனை மறந்து விடாதே. யாரும் இங்கே யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. நீ எவ்வளவு பெரிய வெற்றியை பெற நினைத்தாலும் அந்த வெற்றியை உனக்கு நான் மன உறுதியோடு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. மனத்தெளிவோடு என் குழந்தை நீ எல்லா நிலையிலும் அத்தனை உண்மைகளையும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக உன்னால் எந்த நொடியிலும் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது. உன்னால் நடத்த முடியாத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது. அதனால் எதற்கும் என் பிள்ளை கலங்காதே. உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கும் வரை இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களின் நிலைமையை நிச்சயமாக நான் அவர்களுக்கு சரியானதொரு பாடத்தை கொடுத்து அவர்களுக்கு மிக பெரிய அளவிலான தண்டனையையும் கொடுக்கத்தான் போகின்றேன். இனி ஒருபோதும் உன் அருகில் வந்துவிட மாட்டார்கள். இனி ஒருபோதும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் உறுதியாக அவர்கள் கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை மிக பெரிய மாற்றத்திற்குள் கொண்டு வரும். மிக பெரிய விஷயங்களுக்குள் இந்த வாழ்க்கை உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீயாக இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை மாற்றத்தையும் நடத்தி தரும் என்பதில் கவனமாக இரு. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய நம்பிக்கையை நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா? என் குழந்தையே, ஏதேதோ விஷயங்கள் எல்லாம் நடந்து விட்டது. என்னென்னவோ நன்மைகளும் நடந்தது, தீமைகளும் நடந்தது. இனி அதற்கெல்லாம் கலங்காமல் முன்னேற வேண்டிய நேரம். நடப்பதையெல்லாம் உனக்கு
இந்த வாழ்க்கை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டும். நேரம் தயங்காமல் முன்னேறு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.